கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே நாம் ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த பாவத்தை குறித்து நாம் மிகவும் ஆழமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இதுவரைக்கும் நாம் 7 பாகங்களை பார்த்திருக்கிறோம். கடைசியாக நாம் பார்த்தது ஏவாள் எப்படி அந்த பழத்தை புசித்தாள் என்று. ஏவாள் அந்த பழத்தை புசிப்பதற்கு எப்படி அவளுக்கு தைரியம் வந்தது என்று நாம் வேத ஆதாரத்தோடு நாம் அதை நாம் பார்த்தோம். கடைசியிலே நாம் பார்த்த காரியம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு பழத்தை புசித்ததற்கு, ஒரு கனியை புசித்ததற்கு அந்த கனியை பார்த்த கண்களை ஆண்டவர் சபிக்கவில்லை, அந்த கனியை பறித்த கைகளை சபிக்கவில்லை, அந்த கனியை உட்கொண்ட வாயை சபிக்கவில்லை, அதை கடித்து தின்ற பற்களை சபிக்கவில்லை, சுவைத்து தின்ற நாவை சபிக்கவில்லை, அதை வயிற்றுக்குள் எடுத்து செல்கின்ற அந்த டியூபை சபிக்கவில்லை, அதை வயிற்றுக்குள் வாங்கி கொண்ட வயிறை சபிக்கவில்லை. ஆனால் மாறாக அந்த பழத்தை புசித்ததனால தேவனாக அவர் கர்ப்பத்தை சபிக்கிறார். அப்படி என்றால் அவள் சாப்பிட்டதான அந்த பழம் அது ஏதோ கர்ப்பத்திற்கு அது சம்பந்தம் இருக்கிறதாக வேதம் இங்கே பதிவு செய்கிறது. ஏனென்றால் நமக்கு எல்லாம் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, வேறு எந்த விதமான காயத்துக்கும் அதே விதமான காயங்களை கொடுக்க வேண்டும். ஒருவன் பிறவனை அடித்து ஊனமாக்கினால் இவனும் ஊனமாக்கப்பட வேண்டும். ஒருவன் பிறனுடைய கையை உடைத்தால் இவனுடைய கையை உடைக்கப்பட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு நியதி. அப்படி இருக்கும்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுக்கின்ற இந்த சாபத்தை அவர் ஒருவேளை அவர் தெரியாமல் அவள் கொடுத்து விட்டாரா? ஏவாளுக்கு கொடுத்த 3 பேருக்கும் அங்கே சாபம் அங்கே ஏதேன் தோட்டத்தில் கிடைத்தது. சர்பத்துக்கு சாபம் கிடைத்தது, ஆதாமுக்கு கிடைத்தது, ஏவாளுக்கு கிடைத்தது. ஆனால் சாத்தானுக்கு அங்கே சாபம் கொடுக்கப்படவில்லை. அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. அப்படி என்றால் ஏவாள் என்ன பழத்தை அவள் புசித்தாள்? அவள் புசித்த அந்த பழத்திற்கும் கர்ப்பத்திற்கும் என்ன சம்பந்தம்? அவள் புசித்த பழம் கர்ப்பத்தை உண்டு பண்ணுமா? ஏவாள் புசித்த பழம், ஏவாள் புசித்த கனி கர்ப்பத்தை உண்டு பண்ணுகின்ற கனியை அவள் புசித்து இருக்கிறபடியினாலே தேவனாகிய கர்த்தர் நேரடியாக அவர் ஏவாளுடைய கர்ப்பத்தை அவர் சபிக்கிறார். நீ கர்ப்பவதியாக நான் உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். எப்பொழுது நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது, நீ சாப்பிடும் போது அல்ல, நீ சாப்பிடும் போது அல்ல. என்ன நீ பழத்தை சாப்பிட்டால் நாம் என்ன அது என்ன வயிற்றுக்குள்ள செல்லும். நீ சாப்பிடும் போது நான் உனக்கு அதிக வயிற்று வலி நான் உனக்கு கொடுப்பேன் என்று தேவனாய கர்த்தர் அங்கே ஏவாளை சபிக்கவில்லை. மாறாக அவர் சபித்து நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனை மிகவும் நான் பெருக பண்ணுவேன். அப்படி என்றால் ஏவாள் சாப்பிட்ட அந்த பழத்துக்கும் கர்ப்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது வேதம் இந்த 7வது பாகத்திலே நாம் பார்த்தோம் சம்பந்தம் இருக்கிறது என்று. அப்படி என்ன பழத்தை தான் அவள் புசித்தாள் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினத்திலே 8வது பாகத்தை நாம் பார்க்கின்றோம். ஆவியானவர் தொடர்ந்து நம்மளை வழிநடத்துவாராக. வேதத்தில் உள்ள ஜோடி வசனம் நமக்கு அவர் கோடிட்டு காட்டுவாராக. சகலமும் ஒழுங்கும் கிரியமாக செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அப்படியே இதுவரைக்கும் இந்த 7 பாகத்திலே ஒவ்வொரு வேர்டாக அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய வசனத்தை நாம் ஒவ்வொரு வார்த்தையாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7 பாகங்களை நாம் பார்த்து இன்றைக்கு 8வது பாகம். அதாவது நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது, அது எந்த விதத்தில் இது கொடுக்கப்பட்டது, இதை நாம் கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு இங்கு தெரியும் ஏவாள் என்ன பழத்தை புசித்தார் என்று. மேபி மோர் தென் 50% நமக்குள் தேவாக நமக்கு உணர்த்துவா என்ன பழத்தை புசித்தார் என்று. அதாவது இந்த 8வது பாகத்திலே நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது, எதை வைத்து அந்த நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். எங்களோடு இணைந்திருங்க. வேதம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் சேர்ந்து வேதத்தை நாம் தியானிப்போம். தேவ ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் அறிந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து அவர்களை தேவ மனிதர் மோசே மூலமாக அவரை விடுவித்துக் கொண்டு வருகின்றார். இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே அவர்கள் சீனாய் வனாந்திரத்திலே வந்து அவர்கள் சேர்ந்தார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கி மோசேயோடும் ஜனங்களோடும் பேசுகின்றார் என்று யாத்திராகமம் 19:18 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த யாத்திராகமம் 19:18 ஜனங்களோடு மோசேயோடும் அவர் பேசுகின்றவராய் வேதம் எங்கே பதிவு செய்கின்றது. யாத்திரை 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுத்தார் என்று நாம் எழுதியிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் 10 கட்டளைகள் நாம் எங்களுக்கு யாத்திரை 20ஆம் அதிகாரத்திலே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கு அது எப்படி கொடுக்கப்பட்டது, இந்த கட்டளை நாம் இன்னைக்கு நாம் விரிவாக நாம் பார்க்கலாம். எகிப்திலிருந்து வந்த எல்லா இஸ்ரவேலரும் நீதிமான்கள் அல்ல. எகிப்திலிருந்து வந்த எல்லா இஸ்ரவேலர்களும் அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் சுத்தமானவர்கள் என்ற
ஒருவேளை அவர்கள் பாவம் செய்தால் தேவன் நம்மை தண்டித்து விடுவாரோ, நம்மை கொண்டு போட்டு விடுவாரோ என்று அவர்கள் பயந்திருந்த அந்த வேளையிலே அதை நிவர்த்தி செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் பலி முறைமைகளை கொடுத்தார். அதாவது பாவம் செய்தால் அதற்கு இந்த விதமான பலி செலுத்த வேண்டும் என்று பலி முறைமைகளை அவர் கொடுத்தார். பிற்பாடு ஏனென்றால் தேவனுக்கு எதை செய்தாலும் அதில் காரணம் இருக்கும். பிற்பாடு இந்த பலிகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி இந்த மாம்ச சம்பந்தமான பலிகளை நீக்குவதற்கு அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது நீர் காணிக்கையும் பலியும் நீர் விரும்புகிறதில்லை என்று எபிரேயர் 10:5 எழுதப்பட்டு இருக்கிறது. மற்றும் தேவனை ஆராதிக்கும் சடங்காச்சாரிய கட்டளைகளை தேவனை கர்த்தர் கொடுத்தார். அதாவது பலியும் உரிமைகளையும் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அந்த லேவியருக்கு நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருது. எப்படி ஆராதிக்க வேண்டும், எந்த மாதிரி உடை உடுத்த வேண்டும், எல்லாவற்றும் அந்த பலி முறைமைகளே. இது சடங்காச்சாரியன, அதாவது தேவ வழிபாட்டை சம்பந்தப்படுத்தி எழுதப்பட்டதான கட்டளைகள் சடங்காச்சாரிய கட்டளைகள். இரண்டாவதாக சமூக ரீதியான கட்டளைகள். இதை ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்திலே கொடுத்திருக்கிறார். அதாவது ஏன் இதை கொடுத்தார்? எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாய் வாழ்ந்தார்கள், நமக்கு எல்லாம் தெரியும். காலையில் வேலைக்கு செல்வார்கள், வேலை செய்துவிட்டு மாலையிலே வீடு திரும்புவார்கள், தூங்குவார்கள், மறுபடியும் போவார்கள், வருவார்கள். அவர்கள் இருக்க ஒரே ஒரு வேலை என்னன்னா வீட்டில் பலுகி பெருகுவது. இது அவங்க செய்தார்கள். தேவன் அவர்கள் பலுகி பெருகி பலுக பெருக செய்தார். ஆண்டவர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருகின்றார். இதுவரை அவர்கள் அடிமையாய் இருந்தார்கள். அவர்கள் ஆள எகிப்தியர்கள் அந்த நாட்டில் இருந்தார்கள். எதுவானாலும் எந்த காரியமானாலும் அவர்களுக்கு ஒரு தலைமை இருந்தது. அங்கே சென்று அதை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்வாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் எங்க பண்ணாரா எகிப்தியிட்ட போவாங்க. அதை சொல்லி என்னன்னா இவங்க அங்கே அடிமை இருக்கிறார்கள், அங்கே தலையாறு எகிப்தியர்கள், அங்கே சென்று இவர் பிரச்சனை தீர்த்துக் கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் கானான் தேசத்திற்கு இவர்கள் வந்தால் இவர்கள் அடிமை அல்ல, மாறாக இவர்கள் சுதந்திரவாளி. வசனம் சொல்லுது, உன் அடிமைத்தலை வீடாகிய எகிப்து தேசத்துக்கு புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே, தேவனாகிய கர்த்தர் நானே. உன் அடிமைத்தலை வீட்டிலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று 20 அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ இவர்கள் கானான் தேசத்துக்கு வந்து இவர்கள் அடிமையை இவர்கள் சுதந்திரவாளி. என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் ஒன்றும் தெரியாது, சட்டங்கள் தெரியாது, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது என்றால் எல்லோரும் சுதந்திரவாளி, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஆதலால் தேசத்திற்குரிய சட்ட திட்டங்களை கொடுத்தார். அதாவது வரி செலுத்துதல் போன்ற சட்டங்கள், ராஜாவுக்கு அடுத்த காரியங்கள். அங்க சாமியார் சொல்ற பாத்தீங்களா, ஒரு ராஜா, நீங்க ராஜாவை கேட்கிறீங்க, நான் ராஜா ஏற்படுத்துகிறேன், ஆனால் ராஜா இவை எல்லாம் செய்வார் என்று அங்கே வாசிக்கப்பட்டது. சாமுவேல் எல்லாருக்கும் இது சமூக ரீதியான கட்டளைகள். அடிமைகளுடைய காரியங்கள், இந்த ஸ்திரீகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், நியாயாதிபதிகளுடைய காரியங்கள், இவை எல்லாம் இந்த சமூக ரீதியிலே கட்டளைகள் அவர் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். முதலாவதாக சடங்காச்சாரமான கட்டளைகள், அதாவது ஆலய வழிபாட்டுக்கு சம்பந்தப்பட்டதான கட்டளைகள். இரண்டாவதாக சமூக ரீதியான, அதாவது தேசத்திற்கு உண்டான கட்டளைகள். மூன்றாவதாக ஒழுக்க ரீதியான கட்டளைகள், அதாவது ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒழுக்க ரீதியான கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், பொய் சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பிறனுடைய இச்சையாக இருப்பாயாக, விவசாயம் செய்யாத, வேசித்தனம் செய்யாத, இப்படியாக சில ஒழுக்க ரீதியான கட்டளைகள் தேவனாகிய கர்த்தர் அங்கே கொடுக்கின்றார். இப்படியாக மொத்தம் 613 கட்டளைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் இதை சொல்லுகிறார்கள். நாம் இன்னும் அதை எல்லா கட்டளையும் நம்ம அதை கவுண்ட் பண்ணி பார்க்கல, அப்படி எல்லாத்தையும் நம்ம படித்திருக்கிறோம். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறான காரியம் இது மொத்தம் நியாயப்பிரமாணம் 613 என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதிலே சடங்காச்சாரமான கட்டளைகள், சமூக ரீதியான கட்டளைகள் மற்றும் ஒழுக்க ரீதியான கட்டளைகள், இந்த மூன்றும் சேர்ந்து மொத்தம் 613 கட்டளைகள் உள்ளன. இவைகளை எவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் 248 கட்டளைகள் உள்ளன. எவையெல்லாம் செய்யக்கூடாது என்று எழுதப்பட்ட கட்டளை 365. அது பார்த்தீங்களா, செய்யக்கூடாத கட்டளைகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் மனுஷன் இருதயம் அவன் கேடுள்ளது, அவன் கிறுக்குள் என்று வேதம் சொல்கிறது. அவன் இருதயம் எல்லாம் எப்பொழுதும் பொல்லாத சிந்தனை உள்ளவன். அவன் சொல்றல, நான் மனிதன் உண்டாக்கினதே, நான் என்ன பண்றேன், மனஸ்தாபப்படுகிறேன். அவன் இருதயம் எப்பொழுதும் கிறுக்குள்ளது என்று வேதம் சொல்கிறது. அப்போ செய்யக்கூடாத கட்டளைகள் 365, செய்ய வேண்டிய கட்டளைகள் 248. மேலே சொல்லப்பட்ட 3 பிரிவுகளிலே சடங்காச்சாரமான கட்டளைகளையும் சமூக கட்டளை நம்ம விட்டு விடுவோம். நாம் இப்பொழுது அந்த ஒழுக்க ரீதியான கட்டளைகள் அதுல நம்ம சிறுவட்டா பார்க்கலாம், நிறைய இருக்கு. அதுல நாம் ஒரு 5 அல்லது ஒரு 6 காரியங்கள் எடுத்து எதற்காக இந்த கட்டளைகள் இங்கே கொடுக்கப்பட்டது,
என வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலும் பாவம் இந்த உலகத்தை இருந்து தேவன் அதை பொறுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னதாகவும் பாவம் இருந்தது, ஆனால் தேவன் அதை பொறுத்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அதை நாம் சிலவற்றை நாம் பார்க்கலாம். இந்த ஒழுக்க ரீதியான கட்டளைகள் எப்படி அதை கொடுக்கப்பட்டது என்று மேலே சொல்லப்பட்ட 3 பிரிவுகளிலே சமூக ரீதியான கட்டளைகளையும் மற்றும் சடங்காச்சார கட்டளைகளையும் நம்ம விட்டு ஏனென்றால் ஆண்டவர் அதை புதிதாக அவர்கள் உருவாக்கி தருகின்றார். ஆனால் ஒழுக்க ரீதியான கட்டளைகள் ஆண்டவர் எதன் அடிப்படையிலே அவர் கொடுத்தார்? ஒழுக்கம் 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 இந்த கட்டளைகள் சிலவற்றை தேவனுக்கு எதன் அடிப்படையிலே அவர் கொடுத்தார் என்றும் எதை அவர் மனதில் வைத்துக் கொண்டு இந்த கட்டளை கொடுத்தார் என்று நாம் பார்ப்போம். அதிலே நாம் பிற்பாடு பார்க்கலாம். அதிலே ஏற்கனவே அதாவது நியாயப்பிரமாண காலத்துக்கு முதலாக ஏற்பட்ட சில தவறுகள் இனி நடக்கக்கூடாது என்றும் இனிமேல வேறு புதிதான தவறுகள் நடக்கக்கூடாது என்றும் தேவனாய கர்த்தர் இந்த ஒழுக்கத்துக்களை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை பார்க்க போகிறோம். அதாவது ஒழுக்க ரீதியான கட்டளை என்பது நம்மை யாரும் பார்க்காத நிலையிலும் நாம் செய்கின்ற செயலை யாரும் அறிந்து கொள்ள முடியாத நிலையிலும் நாம் எப்படி வாழ்கின்றோம், எப்படி நடந்து கொள்கின்றோம் என்றும் மற்ற நம்ம குற்றம் சாட்டாதபடி வாழ்கின்ற வாழ்க்கை, அதாவது நாம் அந்தரங்கத்திலே செய்கிறதான பாவத்தை இந்த கட்டளை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நான் சிலவற்றை உங்களுக்காக வேதத்தை நான் உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது தெரியும் தேவனாக இதற்காக இந்த கட்டளையை நியாயப்பிரமாணத்திலே அவரை கொடுத்திருக்கிறார் என்று. முதலாவது, உன் மனைவி உயிரோடு இருக்கையிலே அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியை நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது என்று லேவியராகம் 18:18 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது உன் மனைவி உயிரோடு இருக்கையிலே உன் மனைவியுடைய சகோதரியை நீ விவாகம் பண்ணலாகாது என்று லேவியராகம் 18:18 எழுதப்பட்டது. எதற்காக தேவனாய் இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார்? தேவனாய் பழைய ஏற்பாட்டிலே அவர் ஒரே கட்டளை பலிகை பெருக வேண்டும். சாலமன் 1000 பேரை விவாகம் செய்திருக்கிறார். தாவீதுக்கோ 6 மனைவிகளுக்கு மேல். இன்னும் நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா 70 நியாயாதிபதிகள் அநேக ஸ்திரீகள் விவாகம் செய்தார்கள். 70 குமாரர்கள் இருந்த 2 பேரும் சொல்லுகிறது. இப்படியாக அவங்க பழகி பெருக விட்டிருக்க வேண்டும். தேவனாய ஏன் இந்த கட்டளை அவள் கொடுத்திருக்கிறார்? அவள் கொடுத்த ஒரே கட்டளை நான் பழகு பெருக செய்வேன் என்று. அப்படி பழகு பெருக வேண்டும் என்றால் ஒருவன் அநேக ஸ்திரீகள் அவன் படைக்க வேண்டும். அநேக ஸ்திரியோடு அவன் சேர்ந்து நிறைய குழந்தைகளை பெறுகிறது மூலமாக அந்த சந்ததியை மிகவும் பெருக செய்வார். ஆனால் தேவநாயகர் அப்படி இருக்கிற இந்த பிரமாணத்திலே எதற்கு தேவநாயகர் 2 மனைவிகளை விவாகம் பண்ண கூடாது என்று இங்கே எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இந்த கட்டளை ஏன் ஆண்டவர் கொடுத்தார், எதற்காக கொடுத்தார் என்று எதை அவர் மனதில் வைத்துக் கொண்டு இதை கொடுத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம், அதாவது 2 மனைவிகள் காரியம் நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன் நடைபெற்ற சம்பவமாகும். இந்த சம்பவம் அது முன்பதாகவே நடைபெற்றிருக்கிறது. நியாயப்பிரமாணம் கொடுப்பது முன்பதாகவே இந்த சம்பவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் இன்னும் நடைபெறக்கூடாது என்று கர்த்தர் நினைத்தபடியினாலே இங்கே லேவியராகம் 18:18 இந்த கட்டளை கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார். அதான் ஏற்கனவே நடைபெற்ற இந்த தவறு இனி நடைபெறக்கூடாது என்று தேவனாய கர்த்தர் மனதில் வைத்துக் கொண்டு லேவியராகம் 18:18 கொடுத்திருக்கிறார். அதாவது உன் மனைவி உயிரோடு இருக்கையிலே நீ உன் மனைவியின் சகோதரி விவாகம் பண்ணல் ஆகாது. இதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஆதியாகமம் 29 அதிகாரத்திலே மற்ற 30 அதிகாரத்தை, இந்த ஆதியாகமம் 29:30 இந்த 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் யாக்கோபு ராகேலை அவர் நேசிக்கின்றார். லாபான் தந்திரமாக லேயாளை அவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார். இது அறிந்த யாக்கோபு ஏன் இப்படி செய்தீர் என்று லாபானை கேட்டதற்கு, மூத்தவள் இருக்க இளையவளை திருமணம் செய்வது இவ்விடத்து வழக்கமல்ல என்றும் இளைய குமார்த்தையும் உனக்கு தருகிறேன், இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய என்று சொல்லி ராகேலையும் யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அதாவது அக்கா தங்கச்சி இருவரையும் யாக்கோபுக்கு அங்க லாபான் அங்க திருமணம் செய்து வைக்கின்றார். ஆதியாகமம் 29:31 இந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல் மனைவி ஆகிய லேயா அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று. அதனாலே கர்த்தர் அவள் கர்ப்பத்தை திறந்து அவளுக்கு 4 பிள்ளைகளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் அறிந்து அவளுக்கு 4 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆதியாகமம் 30:1 எழுதப்பட்டிருக்கிறது. ராக்கேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதனால ராக்கேலுக்கு பிள்ளை இல்லை, அதனால என்ன பண்றாள், லேயா பார்த்து அவள் பொறாமை கொள்கிறார். பிற்பாடு லேயாள் யாக்கோபுக்கு இன்னும் 2 பிள்ளைகளை பெற்று மொத்தம் 6 பிள்ளைகளை அவள் பெற்று இப்பொழுதாவது என் புருஷன் என்னுடன் வாசம் பண்ணுவாரா என்ற ஏக்கத்தோடு அவள் கேட்கிறாள். பாருங்க, லீகலா பார்க்கும் பொழுது இங்க என்ன, லேயா தான் யாக்கோபுக்கு முதல் மனைவி.
6 பிள்ளைகளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். இப்பொழுதாவது என் புருஷன் என்னோடு வாசம் செய்வாரா, என்னோடு வாழ்வார் ஏக்கமா ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக முதல் மனைவி லேயாள் உயிரோடு இருக்கையிலே அவளின் தங்கை ராகேல் அவளுக்கு உபத்திரமாக வாழ்நாள் முழுவதும் இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. கடைசியிலே யாக்கோபு பாருங்க, யாக்கோபு ஏசாவை சந்திக்க வரும்போது கூட முதலில் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் என்ன பண்றான், யாக்கோ அனுப்புறாரு. கடைசியில தான் என்ன பண்றாரு, ராகேல கசி நிப்பாட்ட. ஏனென்றால் அவன் லேயால் அவன் செத்தாலும் பரவாயில்ல, இப்படி அவள் முதல்ல அமைச்சு ஒருவேளை ஏசா அவங்களை கொண்டு போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி லேயால் என்ன பண்றாரு, லேயால் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ராக உயிரை வைக்க வேண்டும் சொல்லி அந்த அளவுக்கு அந்த லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாள். லேயால் பாருங்க, தன் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு தேவனை நோக்கி அவர் கதறி இருப்பாள், எவ்வளவு அழுதிருப்பாள். 6 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்க. ஆனாலும் புருஷன் என்னோடு வாசம் செய்வாரா, என்னோட இருப்பார் என்ற ஏங்கி நாட்கள் எவ்வளவு அழுந்திருப்பா பாருங்க. கடைசியில பாருங்க, நோதாயும் கனியை கொடுத்து தன் புருஷனை விலைக்கு வாங்கி அவளோ புருஷனோடு அவள் சயனிக்க வேண்டிய நிலைமையிலே அவள் இருந்திருக்கிறாள். நோதாயும் கனியை கொடுத்து தன் புருஷனையே விலைக்கு வாங்கி தன் புருஷனோடு சயனிக்கிற அந்த அளவிற்கு அவள் என்ன பண்றா, அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறாள். இதெல்லாம் பார்த்த தேவன் இனி யாரும் இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட கஷ்டத்தை அடையக்கூடாது என்று நினைத்தபடினாலே லேவியராம் 18:18 எழுதப்பட்டிருக்கிறது. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியை நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது என்ற கட்டளை தேவநாயகத்தை கொடுத்தார். இது எப்ப கொடுக்கப்பட்டது இந்த கட்டளை? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் எப்ப நடைபெற்றது? நியாயப்பிரமாணத்திற்கு முன்பதாகவே இந்த காரியம் நடைபெற்றது. தேவநாயகத்தர் இது பாவம் என்று அறிந்திருக்கிறார். வசனம் அப்படிதான் நீங்க சொன்னாங்க. அந்த வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், நான் சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணம் முன்பதாகவும் பாவம் இருந்தது, ஆனால் தேவனை பொறுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பதாக நடந்த இந்த பாவங்கள் அக்கிரமங்கள் இனி இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கக்கூடாது என்று தேவநாய கர்த்தர் அவர் நினைத்தபடினாலே இந்த லேவியராம் 18:18 தேவநாய கர்த்தர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு கட்டளை. இரண்டாவதாக லேவியராம் 18:11 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் தகப்பனுடைய மனைவியிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிறுவனமாக்கலாக்காது, அவள் உன் சகோதரி என்று லேவியராகமம் 18:11 சொல்கின்றது. அதாவது உன் சகோதரியை நீ விவாகம் பண்ணலாகாது, உன் சகோதரியை நீ விவாகம் பண்ணலாகாது என்று இந்த வசனம் இங்க சொல்லப்படும். ஏன் விவாகம் பண்ணினால் என்ன என்றால், ஏற்கனவே அப்ப என்ன இருக்கும், எங்கேயோ இந்த காரியம் நடைபெற்று இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியம் இனி நடைபெற அவர் நெருங்கிய உறவு என்ற காரணத்தினாலே அப்படி செய்யக்கூடாது. இந்த கட்டளை தேவநாயகத்தை எதற்காக கொடுத்தார்? அது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் என வாசித்தோமானால், கோராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். 20:2 எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவனை எச்சரிக்கின்றார். அதனால் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்பதால் என்னை கொன்று போட்டு என் மனைவியை உயிரோடு வைப்பார்கள் என்பதனாலே இப்படி சொன்னேன் என்றான். அவன் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள் என்று ஆதியாகமம் 20:12 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபிரகாமுடைய தகப்பனுக்கு 2 மனைவி இருந்திருக்கிறார்கள். அதிலே 2வது மனைவிக்கு பிறந்தவள் சாராள். அவள் சொல்றாங்க, அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, ஆனால் என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அப்படி என்றால் 2வது மனைவிக்கு பிறந்த அந்த பிள்ளையை ஆபிரகாம் இங்கு விவாகம் செய்திருக்கார். தங்கை முறை கூட பிறந்த, அதாவது தன் தகப்பனுக்கு பிறந்த சாராளை ஆபிரகாம் விவாகம் செய்திருக்கிறார். ஆபிரகாம் தகப்பனுக்கு 2வது மனைவிடத்தில் பிறந்த சாராளை ஆபிரகாம் திருமணம் செய்திருக்கிறார். சாராள் ஆபிரகாமுக்கு சகோதரி என்பதால் கர்த்தர் இது போன்ற முறையற்ற உறவுகள், இந்த உறவுகள் தீட்டு என்று லேவியராகமம் 18:24 சொல்கிறது. அதனால் தான் இந்த வகையான உறவு முறைகள் இஸ்ரவேலில் இருக்கக்கூடாது. ஒருவனும் தன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை விவாகம் செய்யக்கூடாது. அதாவது தன் கூட பிறந்த சகோதரிகளை விவாகம் செய்யக்கூடாது. ரத்த சம்பந்தமாக தன் தகப்பனுக்கு பிறந்த சகோதரி ஒருவனும் விவாகம் செய்யக்கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் நினைத்தபடினாலே, நீதியாக எண்ணப்பட்டபடினாலே லேவியராகமம் 18:11 இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. உன் தகப்பனுடைய மனைவியிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தை நிர்வாணமாக்கலாக்காது, அவள் உன் சகோதரி என்று லேவியராகமம் 18:11 எழுதப்பட்டு இருக்கிறது. சோ இது எங்கே நடைபெற்றது?
நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னதாகவே இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. இது பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனை பொறுத்து கொண்ட வேதம் சொல்கிறது. அதை பொறுத்து கொண்டா இனி அப்படி செய்யக்கூடாது என்று தேவனாய கர்த்தர் நினைக்கின்றபடினாலே இப்போ அதை அவர்களை கட்டளையாக கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். மூன்றாவதாக, உன் மருமகளை நிர்வாணமாக்கலாக்காது. உன் மருமகளை நிர்வாணமாகலாக்காது. அவள் உன் குமாரனுக்கு மனைவி, அவளை நிர்வாணமாக்கலாக்காது என்று லேவியராம் 18:15 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது உன் மருமகளை நீ நிர்வாணமாக்கலாக்காது. உன் மருமகளோடு ஒரு மாமனார் பயணிக்க கூடாது, மருமகளை மாமனார் தொடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இந்த கட்டளை லேவியராம் 18:15 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளை கர்த்தர் எப்படி எதற்காக இதை கொடுத்தார்? இதை நினைத்து பார்த்தாலே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் இதை வெட்ட வெளிச்சமாக இங்க என்ன பண்ண எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் பார்த்தோமானால் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே யூதாவிற்கு 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். ஏர், ஓனான் மற்றும் சேலா என்பவர்கள். ஏர் என்பவன் தாமாரை விவாகம் பண்ணுகிறான். அவன் பொல்லாதவனாய் இருந்தபடினாலே, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பொல்லாதவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை அழித்து போட்ட விதம் சொல்லுகின்றது. அப்போது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாக படைத்து உன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்கு என்று சொல்லி தாமரை ஓனானுக்கு திருமணம் செய்கின்றார். ஓனானும் பொல்லாப்பு செய்தபடினாலே அவனையும் கர்த்தர் அழித்து போட்டான். அப்போ 2 பசங்க என்ன பண்ணாங்க? இறந்து போயிட்டாங்க. எல்லோருக்கும் இளைவன் சேலா சிறியவனாக இருப்பதனாலே யூதா சொல்றாரு, தாமாரே நீ சேலா பெரியவனாக மட்டும் நீ போய் உன் தகப்பின் வீட்டில் இரு என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டான். ஆனால் வெகுகாலம் சென்ற பின்பு சேலா பெரியவனாக ஆகியும் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று தாமார் அறிந்து சூழ்ச்சி செய்து தன் மாமனார் யூதாவோடு அவள் சேர்ந்து சயனித்து இரட்டை பிள்ளைகளை அவள் பெற்றாள் என்று வேதம் பதிவு செய்கிறது. இங்கே மாமனாரும் மருமகளும் தகாத உறவு கொள்கிறார்கள். இது தீட்டு என்றும் இது அருவருப்பானது என்றும் என்று லேவியராகவும் 19:24 எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இது இஸ்ரவேலிலே யாரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்பதனாலே லேவியராம் 18:15 தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன் மருமகளை நிர்வாணமாக்கலாக்காது. அவள் குமாரனுடைய மனைவி, அவள் குமாரனுடைய மனைவி, நீ நிர்வாணமாக்கலாக்காது. உனக்கு அவள் பிள்ளை போன்றவள், அவளை நிறுவனமாக்கல் ஆக்காது. இது பாவம். இது நடைபெற்றது ஞாபகம். ஆனால் அந்த பாவம் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நான் பொறுத்துக் கொண்டேன் விதம் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அப்ப பொறுத்துக் கொண்டார். ஆனால் இப்பொழுது நீங்க எல்லாம் இப்ப என்ன பண்றீங்க? அங்கிருந்து என்ன பண்றீங்க? அடிமையாக இருந்து வெளியே வரீங்க. இனி இப்படிப்பட்ட பாவத்தை யாரும் செய்யக்கூடாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் லேவியராம் 18:15 அவரை கட்டளையாக அவருக்கு கொடுக்கின்றார். அடுத்ததாக, நான்காவதாக, இன்னும் ஒரு 2 உதாரணத்தை பார்த்து விட்டு நாம் செல்லலாம். நான்காவதாக, உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாக்காது. அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் என்று லேவியராம் 18:8 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உன் தகப்பனுடைய மனைவியை, அதாவது உன் அம்மாவை நீ நிர்வாணமாகலாக்காது. அதாவது உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாகலாக்காது. அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். நோவாவின் நிர்வாணத்தில் அவருடைய பிள்ளைகள் பார்த்தபடி ஒரு சந்ததி சபிக்கப்பட்டது. அவனு சொல்றாரு, நீ உன் பலிபீடங்களை படிகளை வைத்து கட்டாதே, ஒரு நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணம் காணப்படாதபடிக்கு பலிபீடத்தை படிகள் மேல் கட்ட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நிர்வாணத்தை வேறு யாரும் பார்க்க கூடாது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்படிதான் உன் தகப்பனுடைய மனைவியை நீ நிர்வாணம் ஆக்கினால் நீ உன் தகப்பனை நிர்வாணம் ஆக்கியதற்கு சமம் என்று இங்க லேவியராம் 18:8 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த கட்டளை ஏன் கொடுத்தார், எதற்காக இதை கொடுத்தார் என்று நாம் பார்ப்போமானால் இந்த சம்பவம் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 36:22 இஸ்ரவேல் அந்த தேசத்திலே தங்கி குடியிருக்கும் பொழுது, அதாவது யாக்கோபு அந்த தேசத்திலே தங்கி குடியிருக்கும் பொழுது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டியாக பில்காலோடு சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். அதாவது ராக்கேல், லேயா இவருடைய வேலைக்காரிகள் என்ன பண்றாங்க? லாபான் யாக்கோபுக்கு தரார். 2 பேரும் அந்த 2 ஸ்திரீகளும் மாறி மாறி யாக்கோபோட என்ன பண்றாங்க? சேர்த்து விடுறாங்க. அப்படி அம்மா ஸ்தானத்தின் தகப்பனுடைய மனைவி அவள். ஆனால் அவளுக்கு பிறந்த தன் தகப்பனுக்கு பிறந்த இந்த ரூபன் என்ன பண்றான்? தன் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற பில்காலோட அவன் போய் சயனிக்கின்றான். ஆனால் யாக்கோபு சாகும் தருவாயிலே எல்லோருக்கும் அவன் ஆசீர்வதிக்கையிலே அவன் ரூபனை பார்த்து,
தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என்று என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று அவர் ரூபனை சபிக்கின்றார். நீ மேன்மை அடைய மாட்டாய், என் மஞ்சத்தை நீ தீட்டுப்படுத்தினாய், நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று ரூபனை பார்த்து யாக்கோபு சாகும் தருவாயிலே அவனை சபித்து தள்ளுகிறார். இப்படிப்பட்ட காரியம் தீட்டு என்று லேவியராகமம் 19:24 சொல்லுகிறபடினாலே இந்த லேவியராகமம் 18:8 இந்த கட்டளை அவர் கொடுத்தார். என்ன கட்டளை? உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாக்காது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம், அதாவது உன் தகப்பனுடைய நிர்வாணத்தை நீ பார்க்க கூடாது என்று இங்கே இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, சூட்டுக்கு சூடு, காயத்திற்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பலி கொடுக்க வேண்டும் என்று, அதாவது பலி வாங்க வேண்டும் என்று யாத்திராகமம் 21:25 எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த கட்டளையை கர்த்தர் கொடுத்தார்? அதாவது ஒருவன் கண்ணை ஊனப்படுத்தினால் இவனும் அவனுடைய கண்ணு ஊனப்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 4:23 நாம் வாசித்தோமானால், லாமேக்கு தன் மனைவியை பார்த்து, ஆதாளே சில்லாலே, என்ன பாருங்க, ஒரு ரைம்ஸ் மாதிரி அவர், ஆதாளே சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள், எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் என்று அவன் தன் மனைவி இடத்தில் என்ன பண்றான்? வீரவசனம் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். மேலும் வசிக்கப்பட்ட வசனத்திலே ஒரு வாலிபன் லாமேக்கை காயப்படுத்துகிறான் மற்றும் தழும்பு உண்டாகின்ற அளவிற்கு அவனை காயப்படுத்துகிறான். அதற்கு லாமேக்கு என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு காயம் படும்படி அவனை அடிக்காமல், அல்லது அவனுக்கு தழும்பு உண்டாகும்படி அவனை அடிக்காமல் அவனை கொலை செய்கிறான். இது நீதி அல்ல. ஒரு அடித்தால் இவன் அடிக்க வேண்டும். ஆனால் இவன் என்ன பண்றான்? அதை மீறி இவன் கொலை செய்கிறான். யாத்திராகமம் 21:24 கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் பதில் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு செய்கிற செயலுக்கு அவனுக்கு எதிர் செயல் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அவன் ஒருவனுடைய கண்ணை ஊனப்படுத்தினால் அவனுடைய கண்ணை தான் எதிர்வினையாக அவனை ஊனப்படுத்த வேண்டும். மாறாக அவனுடைய கையையோ அவனுடைய காலையோ அல்லது சரீரத்தையோ ஊனப்படுத்த கூடாது. இது நியாயப்பிரமாணத்தின் கட்டளை. ஒருவன் மற்றொருவனின் காலை ஊனப்படுத்தினால் இவனுடைய காலை ஊனப்படுத்த வேண்டும். மாறாக கையை அவன் ஊனப்படுத்த கூடாது. அதாவது எதிர் செயலோ அல்லது எதிர்வினையோ அல்லது சாபமோ எதுவாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு செய்யப்பட வேண்டும். அதாவது சாபம் கொடுத்தாலும் சரி, அல்லது எதிர் செயல் செய்தாலும் சரி, எதிர்வினை செய்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு மட்டும்தான் எதிர்வினை செய்ய வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறபடினாலே தேவனாய கர்த்தர் ஏவாளை என்ன பண்றாங்க? கர்ப்பத்தை சபிக்கிறார். அப்படி என்றால் அவள் சாப்பிட்ட அந்த பழம் ஏதோ கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பழம். அவள் சாப்பிட்ட பழம் கர்ப்பத்தை உண்டாக்குகிறதான பழம். அவள் சாப்பிட்ட பழம் மாம்ச இச்சையை தூண்டுகிறதான பழம். மாம்ச இச்சையிலே உருவாகி பழத்தை புசித்து கர்ப்பம் உண்டாகிறதான அந்த பழத்தை அவள் புசித்து இருக்கிறார். அதாவது உடம்பிலே எந்த பாகம் அல்லது எந்த உறுப்பு சம்பந்தப்பட்டதோ அந்த பாகத்திற்கு மட்டும் தான் எதிர் செயல் செய்ய வேண்டும். இது நியாயப்பிரமாணத்தின் பிரதான நியதி. அதாவது சரீரத்திலே எந்த பாகம் பாவம் செய்ததோ அந்த பாகத்திற்கு தண்டனை தர வேண்டும். வேறு பாகத்திற்கு அல்லது வேறு உறுப்புகளுக்கு தண்டனை தரக்கூடாது. இதுவரை நாம் பார்த்த இந்த சிலவற்றை இன்னும் நிறைய இருக்கிறது. just 5 examples only. ஒரு 5 மட்டும் நம்ம ஒரு உதாரணமாக எடுத்திருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த 5 உதாரணங்களை நாம் பார்த்தோம். இது போல இன்னும் நிறைய இருக்கு. இது போதும் என்று நான் உங்களுக்கு நினைக்கின்றேன். கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்றால், நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பதாக நடைபெற்ற ஒழுங்கற்ற பாவமான சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து நியாயப்பிரமாண கட்டளை அவர் கொடுக்கின்றார். ஏனென்றால் அது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 3:25 நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னதாக நல்ல சம்பவங்களை பாவம் என்றும் தேவனை பொறுத்து கொண்டார் என்றும் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். தேவன் பொறுமையாயிருந்த ஒரு காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய கிரியை காண்பிக்கும் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:25 அதை நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னதாக பாவம் இருந்திருக்கு, நடைபெற்றது. ஆனாலும் நான் அதை பொறுத்து கொண்டேன். ஏன்? பாவத்தை போக்க நான் ஒரு நாள் வருவேன், நான் பலியாவேன், ரத்தம் நான் சிந்துவேன், என் ரத்தத்தினாலே மீட்பு உண்டு என்று தேவனை எழுதினபடினாலே அவர் பொறுத்துக் கொண்டார். நான் ஏற்கனவே சில உதாரணங்களை பார்த்தோம். அதாவது ஸ்திரீகளுடைய காரியத்தை இவைகள் பாவம் என்று ரோமர் 3:25 சொல்லுகின்றது. கடைசியாக ஒரு பாவத்தை மட்டும் நாம் பார்த்துவிட்டு நாம் இந்த பாகத்தை நாம் முடித்து விடலாம். லேவியராகமம் 18:23 லேவியராகமம் 18:23 ஸ்திரியானவள் மிருகத்தோடு புணரும்படி அதுக்கு முன்பதாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு.
ஸ்திரியானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பதாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. லேவியராகமம் 20:16 ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடு சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரியையும் அந்த மிருகத்தையும் கொலை செய்ய கடவாய். மேலே வாசிக்கப்பட்ட இந்த 2 வசனங்களிலே இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பு எந்த ஒரு ஸ்திரியோ, யாரோ ஒரு ஸ்திரீ மிருகத்தோடு தவறு செய்திருக்கிறாள், அது தாறுமாறு, அது மீறுதல், அது பாவம் என்பதனாலே கர்த்தர் இந்த கட்டளை அவர் கொடுத்தார். ஏற்கனவே பார்த்தோம், 5 கட்டளையை பார்த்தோம். அவையெல்லாம் எப்படி நடைபெற்றது? நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முதல் நடைபெற்ற பாவங்கள் இனி நடைபெறக்கூடாது தேவனை கர்த்தர் அறிந்தபடியினாலே, நினைத்தபடி அது பாவம் என்று சொன்னபடினாலே அது இனி நடக்கக்கூடாது என்று தேவனை கர்த்தர் எப்படி அங்கே எழுதி வைத்து, அதே போல இந்த இந்த கட்டளையும், அதாவது லேவியராகமம் 18:23 எழுதப்பட்ட கட்டளை என்னவென்றால், ஸ்திரியானவள் மிருகத்தோடு புணரும்படி அதுக்கு முன்பதாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடு சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரியையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவா என்று லேவியராகமம் 20:16 சொல்லுகிறது. எப்படி இதுக்கு முன்னதாக நடைபெற்ற அதாவது நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னதாக நடைபெற்ற பாவங்கள் இனி நடக்கக்கூடாது என்று, 2 மனைவிகளை விவாகம் செய்யக்கூடாது என்றும், சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது என்றும், மருமகளை நிறுவனமாக்கல் ஆகாது என்றும், உன் தாயை நிறுவனமாக்கல் ஆகாது என்றும் கர்த்தர் கட்டளை கொடுத்தது போல ஸ்திரியானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பதாக நிற்கக்கூடாது என கட்டளை கொடுத்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரோ ஒரு ஸ்திரீ மிருகத்தோடு அவர் பிறந்திருக்கிறாள், அது நிறுவனமாக நின்று இருக்கிறாள். யார் அந்த ஸ்திரீ? அந்த மிருகம் எது? அதுதான் நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அப்படி என்றால் ஏவாள் மிருகத்தோடு அவள் பிறந்தாளா இல்லையா, அல்லது வேறு யாராவது அப்படி செய்தாள் என்பதை நாம் வருகின்ற எல்லா பாகத்திலையும் நாம் அதை பார்த்து கொண்டே வருவோம். இப்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய என்றால், நியாயப்பிரமாண காலத்துக்கு முதல் யாரோ ஒரு ஸ்திரியானவள் மிருகத்தோடு அவள் தவறு செய்திருக்கிறாள், மிருகத்தோடு அவள் தாறுமாறு செய்திருக்கிறாள், மிருகத்தோடு அவள் பாவம் செய்திருக்கிறாள், மிருகத்தோடு அவள் சயனித்திருக்கிறாள். இனி அப்படி நடக்கக்கூடாது என்று கர்த்தர் நினைத்தபடினாலே, அது தாறுமாறு பாவம் அருவருப்பு என்று கர்த்தர் நினைக்கிறபடினாலே அது யாரும் செய்யக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்தில் இப்படி அருவருப்பை யாரும் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த கட்டளை அவர் கொடுத்தார். இதிலிருந்து கடைசியாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யாரோ ஒரு ஸ்திரீ மிருகத்தோடு தவறு செய்திருக்கிறாள் என்றும், பாவம் செய்த அந்த உறுப்பை, அந்த பாகத்தை தான் நியாயப்பிரமாணத்தை தண்டிக்க வேண்டும். அந்த ஸ்திரீ என்ன பாவம் செய்தாலோ அந்த பாவம் செய்யப்பட்ட அந்த உறுப்பை தான் தண்டிக்க வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, ஜீவனுக்கு ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே யாரோ ஒரு ஸ்திரீ மிருகத்தோடு அவள் பிறந்திருக்கிறாள். அப்படி என்றால் அவள் செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் அவளுக்கு சாபம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? ஏவாள் கர்ப்பவதியா இருக்கும்போது அதிக வேதனை நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னபடினாலே ஏவாள் கர்ப்பம் அடையத்தக்க பல பாவத்தை செய்திருக்கிறாள் என்று நியாயப்பிரமாண விதியின்படி நாம் அறிந்து கொள்ளலாம். அவள் செய்த பாவம் கர்ப்பம் சம்பந்தப்பட்டது, அவள் புசித்த பழம் கர்ப்பம் சம்பந்தப்பட்டது. அதனால் நான் கர்த்தர் கர்ப்பமாக இருக்கிற மிகவும் பெருக பண்ணுவேன் என்று ஏவாளை சபிக்கிறார். கடைசியாக ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்கிறது. நியாயப்பிரமாண காலத்துக்கு முன் எது பாவம் என்று திட்டம் தெளிவுமாக மனுக்குலத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பாவம் இருந்தது, பாவம் நடைபெற்றது, கர்த்தர் அதை பொறுத்து கொண்டார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்திரீகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அது பாவம் என்று அறிந்தும் தேவன் அதற்கு தக்கதாய் அவர்களுக்கு தண்டனை தராமல் பொறுத்து கொண்டார் என்று ரோமர் 3:25 எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்க ஆண்டவர் பாவம் செய்தவர்களுக்கு பதிலாக அவர் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டியதாக இருந்தது. கடைசியாக இந்த உதாரணத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். ஆதியாகமம் 4:11 இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவரை காயினை பார்த்து சொல்கிறார். ஆபேலை அவன் கொலை செய்கிறான். ஆபேலின் ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. இந்த பூமியில சிந்தப்பட்டபடினாலே கர்த்தர் காயினை சொல்றாரு,
இப்பொழுது ஒரு சகோதரனுடைய அதாவது ஆபேலுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் காயினை சபிக்கின்றார். பாருங்க, இதுல ரத்தம் பூமியிலே பட்டது. என்ன பண்றார்? அவர் பூமியிலே பூமி என்ன பண்றார்? சபிக்கிறார். இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். வசனம் என்ன சொல்றது? இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஏன்னா பூமியை சம்பந்தப்பட மாறாக அவர் நீ இந்த சமுத்திரத்திலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய், மாறாக அல்லது ஆகாயத்தில் சபிக்கப்பட்டிருப்பாய் கத்த சொல்லாமல் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஆபேலின் ரத்தத்தை வாங்கி கொண்ட பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஏனென்றால் ரத்தம் பூமியிலே பட்டது, அதனால்தான் பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அதாவது பாவம் செய்த உறுப்புகளுக்கு பாகங்களுக்கு தான் தேவனாய கர்த்தர் சாபத்தை கொடுப்பாரே தவிர அவர் மாற்றி கொடுக்க மாட்டார். அப்படி என்றால் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் கர்ப்பத்திலே அதிக வேதனை உண்டாகும்படி தேவனாய சாபத்தை அப்பனால் அப்படி என்றால் ஏவாள் சாப்பிட்டதால் அந்த பலம் கர்ப்பம் உண்டாக்குகிறதான பலத்தை அவள் புசித்திருக்கிறாள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். சாபம் என்பது பாவம் செய்த உறுப்பையோ அல்லது பாவத்திற்கு உட்பட்ட பொருளையோ அல்லது அந்த இடத்தையோ சபிப்பது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அதுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கிறதோ அதை சபிக்க வேண்டும். அதுதான் சாபம். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, ரோமர் 5:20 என்ன சொல்றது? ரோமர் 5:23 சொல்லுகின்றது. சாரி, ரோமர் 3:25 சொல்லுகிறது, நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னதாகவே பாவம் இருந்தது, பாவம் செய்யப்பட்டது, அதை நான் பொறுத்து கொண்டேன். இனி அப்படி இனி இங்கே நடக்கக்கூடாது என்ற கர்த்தர் சொன்ன நினைத்துக்கு போயினாலே இந்த 610 என்ன பண்ணா அவர் கொடுக்கின்றார். நியாயப்பிரமாணத்தின் கடைகள் யாவற்றையும் அவர் கொடுக்கின்றார். இது நாம் என்ன நாம் தெரிந்து கொள்ளலாம்? நியாயப்பிரமாணத்தின்படி எது பாவம் செய்த உறுப்போ அல்லது எந்த பாகம் பாவம் செய்ததோ அந்த பாகத்தை தான் கர்த்தர் சபிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏவாள் கர்ப்பத்தை அவர் சபித்தார் என்றால் வேதனை அதிகமாக நான் உண்டு பண்ணுவேன் என்று அவர் கர்ப்பத்துக்கு சாபத்தை கொடுத்தார். அப்படினால ஏவாள் சாப்பிட்டுதான் அந்த பழம் கர்ப்பத்தை உண்டாக்குற பழத்தை அவள் புசித்து இருக்கிறார் அறிந்து கொள்ளலாம். இது 8வது பாகம் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த பாகத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஆதியா 3 நடைபெற்ற சம்பவம் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? அங்க அப்போஸ்தலன் பவுல் இதை பற்றி நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்த பாகத்தை நாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 பாகம் வரும். இந்த ஏதேன் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த சாபத்தை முழுவதுமாக நாம் அதை தியானிக்க எல்லாவற்றையும் கூர்ந்து ஆராய்ந்து கவனித்து நாம் பார்ப்போமானால் வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு சுட்டி காட்டும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3ம் அங்கே ஏதேன் தோட்டத்திலே உண்டானது. அங்கேதான் உண்டானது. ஆண் பெண் சேர்க்கை அங்கேதான் உண்டானது. தேவ சாயலாக இருந்த மனிதன் மாம்ச சாயலாக அங்கே மாறி போனான். ஏன்னா தேவ சாயலே இச்சை இல்லை. எபேசியர் 4 சொல்கிறது 22, 23, 22 வசனத்தை பார்ப்போமானால் இச்சை இல்லாதவன் தேவ சாயலை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அதை 9:6 சொல்கிறது மனிதன் தேவ சாயலா உண்டாக்கப்பட்டான் என்று. அப்படி என்றால் உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு அவனுடைய இச்சை இல்லை. இச்சை இல்லை என்றால் அவன் எப்படி அவன் ஏவாளோடு அவன் சேர முடியும், சயனிக்க முடியும், பிள்ளை பெற அவன் எப்படி அவன் காரியத்தை செய்ய முடியும்? ஏன்னா இச்சை வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர வேண்டும் என்றால் இச்சை அவசியம். இச்சை இல்லாமல் யாரும் சேர முடியாது. அப்ப இச்சை வர வேண்டும் என்றால் பிசாசானவன் தான் கிரியை செய்யணும். என்றால் இச்சை பிசாசுக்கு உரியது. இச்சையை கொடுத்தவன் பிசாசானவன். ஹல்லேலூயா. இது 8வது பாகம். அடுத்த பாகத்திலே நாம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலன் பவுல் இந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன வசனம் சொல்லுகிறது அல்லவா? அங்கே சர்வம் வஞ்சித்தது போல இங்க என்ன பண்றாங்க சில பேர், நீங்க வஞ்சித்து விடாதீர்கள் என்று இங்கே வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம அடுத்த பாகத்தை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.